நான் எம்எல்ஏ பதவிக்காக நிக்க போறேன், அதுக்காக நீங்க எனக்கு ₹1 பிச்சை போடுங்க. டெபாசிட் தொகைக்காக வீதிகளில் கையேந்தும் சுயேட்சை வேட்பாளர். அரியலூர் மாவட்டம் கீழக வட்டாங்குறிச்சியை சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். பட்டதாரியான இவரு தற்போது விவசாய தொழிலில் ஈடுபட்டு வராரு. இந்த நிலையில நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு வரக்கூடிய 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அரியலூர் சட்டமன்ற தொகுதியில மக்களாட்சி கூட்டமைப்பு சார்பில் சுயேட்சையாக களமிறங்க இருக்கிறாரு சண்முக சுந்தரம். இதற்காக அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதி கடை வீதிகளில் ஒவ்வொரு கடைகளிலும் ஏறி இறங்கும் சண்முக சுந்தரம் வேட்பாளர் வைப்பு தொகையாக தான் செலுத்த தேவையான ₹10,000 பொதுமக்களிடம் பிச்சை கேட்கும் காட்சிகள் காண்போரை ஈர்த்துட்டு வருது. திருமழப்பாடி கீழப்பழுவூர் பகுதியில் உள்ள கடை வீதிகளில் பொதுமக்கள் கடை உரிமையாளர்களிடம் சென்று ₹1 பிச்சை போடுங்கள் என கூறுவதுடன் தனக்கு பேனாமுனை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டு தனது பிரச்சாரத்தையும் இப்போதே மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார் விவசாயி சண்முக சுந்தரம். இந்த ஒரு நிகழ்வு மக்களை ஈர்த்து வருகிறது. அரியலூர் சட்டமன்ற தொகுதியில 2வது முறையான வேட்பாளராக போட்டிடுறேன். இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது 40 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணக்கூடாதுன்னு. எங்களுடைய தொகுதியில பாத்தீங்கன்னா 2,61,000 வாக்குகள் இருக்கு. ஒரு வேட்பாளருக்கு, அதாவது ஒரு வாக்காளருக்கு நான் ₹10 செலவு பண்ணோம்னால 26 லட்சம் முடிஞ்சு போச்சு. அப்போ தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய எந்த நடைமுறையும் எந்த அரசியல் கட்சியும் செயல்படுத்தாது என்பது இது ஒன்னே ஒன்று சான்று. ஒவ்வொருத்தருக்கும் லஞ்சத்தை கொடுத்துதான் ஓட்டை வாங்குறாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, மக்கள் எனக்கு ₹10,000 டெபாசிட் பணம் கட்டுறதுக்காக வேண்டி கொடுக்கறாங்க. நம்ம எப்படி கேக்குறோம்னா, மக்கள் அவங்களுடைய வியர்வையும் சிந்தி சம்பாரிச்ச பணம் ₹1 ஒரு துளி காசு, அந்த ₹1 கொடுங்கன்னு தான் நம்ம கேக்குறோம். அவங்க நமக்காக வேண்டி இந்த ₹10,000 பங்களிப்பை கொடுக்கறாங்க. ஒரு வேட்பாளர்னா ₹10,000 சட்டமன்ற வேட்பாளரா எம்எல்ஏ வேட்பாளரா போட்டிடுறவங்க 10,000 கட்டணுங்கிறது விதி. அந்த 10,000 நாங்க பொதுமக்கள்கிட்ட தான் கலெக்ட் பண்றோம். போன முறை 2021 தேர்தலில் நம்ம போட்டியிடும் போதும் அப்படிதான் செஞ்சோம். இப்பயும் அப்படித்தான் செஞ்சோம். மக்கள் நமக்கு அமோக ஆதரவை அளித்து வருகிறார்கள். உறுதியாக இந்த சட்டமன்றத்தில் நாம அரியலூர் தொகுதியில வென்று 234 தொகுதிக்கும் எளிமையாக நாம் இருந்து இந்த மக்கள் பணி ஆற்றுவேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதி அளிச்சுக்கிறேன்.